தமிழ் சினிமா வட்டாரத்துல கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டு வர விஷயம் என்னன்னா, சில பிரபலங்கள் திடீர்னு தங்களோட விவாகரத்து முடிவை அறிவிக்கிறதுதான். தனுஷ், ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ், சைந்தவி, ஜெயம் ரவி, ஆர்த்தி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து விவாகரத்து பண்ணிக்கிட்டு இருந்த நிலைமையில தான் இப்ப யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவமும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆன்மீகம், அமைதி, பாசிட்டிவிட்டி அப்படின்னு பலருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஒருத்தர் தான் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான். இவரு சமீபத்துல தன்னோட மனைவியான ஷாயிரா பானுவை விவாகரத்து செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த 29 வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு வந்த இவங்க திடீர்னு பிரிஞ்சதா வெளியான தகவல் முதல்ல வதந்தின்னு தான் எல்லாருமே நினைச்சிருக்காங்க. ஆனா ஷாயிரா பானுவோட வக்கீல் கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமான அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் இது உண்மை அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. நல்ல கணவன் மனைவியா இருந்து வந்த ரஹ்மான், ஷாயிரா பானு பல விருது மேடைகளையும் ஒன்னா தோண்டி நிறைய ஸ்பெஷலான தருணத்தை பகிர்ந்திருக்காங்க. பலரோட ஃபேவரைட் கப்பலா இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு இப்ப பிரிஞ்சிருக்கிறது நிச்சயம் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு. இதுக்கான காரணம் பற்றி வெளியான தகவல் என்ன அப்படின்னா, சமீப காலமா சில தருணங்களை ஒன்னா கழிக்க முடியல அப்படின்னும் சில விஷயங்கள் ரெண்டு பேருக்கும் உடன்படாம போயிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அதனால ரெண்டு பேருமே ரொம்ப வேதனையோட தான் இந்த முடிவையும் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது வதந்தியா தான் இருக்கும் அப்படின்னு பல ரசிகர்கள் நம்பிட்டு வந்த நிலையில தான் ரஹ்மான், ஷாயிரா பானு தம்பதியோட மகனான ஏ.ஆர். அமீன் தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில இந்த நேரத்துல எங்களுக்கு நீங்க பிரைவசியை கொடுக்கணும் அப்படின்னும் எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. இதனால ரஹ்மான், ஷாயிரா பானு அவங்க பிரிஞ்சது உண்மை அப்படின்னும் தெரிய வந்திருக்கு.